வெல்கம் டு மினூஸ் ஆஹா கதைகள். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்கும் ஃபேவரட்டான தெனாலிராமன் கதை இன்றைக்கி கேட்கலாம் வாங்க. விஜயநகர பேரரசுடைய அரசவையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தெனாலிராமன் ரொம்ப புத்திசாலியான சமயோஜித புத்தி உள்ள ஒரு அமைச்சர். அவர் அந்த குணத்தால் ராஜாவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மினிஸ்டராக இருந்தார். இதை பார்த்து மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் பொறாமை. எப்படியாவது தெனாலிராமனை அரசர்கிட்ட இருந்து கெட்ட பேர் வாங்கி நாட்டை விட்டே துரத்திடணும் அப்படின்னு சொல்லி சூழ்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களோட சூழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி அரண்மனையில் நடக்குது. அரசருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வைர மோதிரம் காணாமல் போகுது. அது காணாமல் போனது தெரிஞ்சு ராஜாவுக்கு ரொம்ப கோபமாயிடுது. இந்த சூழ்நிலையை தான் மற்ற அமைச்சர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராஜா கிட்ட சொல்கிறாங்க, தெனாலிராமன் தான் திருடியிருப்பான். நேற்று நகையெல்லாம் இருந்த அந்த அறைக்கு தெனாலிராமன் தான் போனான். சமீபமாக அவனுக்கு ஒரு பெரிய பணம் தேவைப்பட்டதாகவும் நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால் தெனாலிராமன் தான் திருடியிருப்பான் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. நம்ம அரசருக்கு எப்பயுமே முன்கோபம் ஜாஸ்தி. நல்லவர் தான், ஆனால் இந்த முன்கோபத்தால் தெனாலிராமன் மேலே அவர் கோபம் வந்துடுது. தெனாலிராமனை வர சொல்லி கேட்குறாரு, நீ ஏன் மோதிரத்தை திருடின அப்படின்னு சொல்லி. தெனாலிராமன் சொல்கிறாரு, நான் மோதிரத்தை திருடலை. இல்லை, உனக்கு பணம் தேவையாக இருந்ததுன்னு மற்ற அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு பண தேவை இருந்தது உண்மைதான், ஆனால் நான் மோதிரத்தை திருடலை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நம்ம அரசர் ஒத்துக்கலை. உடனே உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த தீர்ப்பை கேட்டு தெனாலிராமனுக்கு ஆதரவாக உள்ள நல்ல உள்ளம் கொண்ட மக்கள், அமைச்சர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. தெனாலிராமனுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். முடிஞ்சது தெனாலிராமன் கதை இன்னையோட அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஆனால் தெனாலிராமன் எதுக்குமே பயப்படல. அவர் தான் ரொம்ப புத்திசாலியாச்சே, எப்படியும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதேபடி தப்பிச்சிடுறாரு. ஆனால் எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். வாங்க பார்க்கலாம். காவலர்களை அழைச்சி தெனாலிராமனை இழுத்துட்டு போக சொல்கிறாரு. அப்போ தெனாலிராமன் அரசர்கிட்ட சொல்கிறாரு, அரசே, உண்மை ஒரு நாள் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. காவலர்கள் தெனாலிராமனை ஒரு காட்டுப்பகுதிக்கு இழுத்துட்டு போகிறாங்க. அங்கே போய் கழுத்தளவுக்கு குழி தோண்டி அதில் தெனாலிராமனை இறக்கி மண்ணை போட்டு மூடிடுறாங்க. நீ இங்கேயே இரு, நாங்கள் போய் யானையை இழுத்துட்டு வரோம் அப்படின்னு போகிறாங்க. யானை வந்து கழுத்தை இடறி தெனாலிராமனை கொன்னுடும். இதுதான் மரண தண்டனை. இதுக்காக தான் இப்போ தெனாலிராமனை குழிக்குள்ளே புதைச்சி வச்சுருக்காங்க. நம்மளாக இருந்தால் ஒரு பிரச்சனை வந்தால் பயந்துருவோம்ல. தெனாலிராமன் அப்போ கூட அசரலை. இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்ருக்கார். அவரால் அந்த குழிக்குள்ளேருந்து அசையக்கூட முடியல. அந்த நேரம் பார்த்து ஒரு கூனன், முதுகில் கூன் விழுந்த ஒரு மனுஷன் அந்த பக்கமாக வந்துட்டுருக்காரு. அவரை பார்த்தோன்னே தெனாலிராமனுக்கு ஒரு ஐடியா ஃப்ளாஷ் ஆகுது. பகுதியில் அந்த இருட்டு நேரத்தில் மண்ணில் புதைஞ்சிருக்கிற ஒரு மனுஷனை பார்த்தோன்னே அந்த கூனன் பயந்து போயிடுறாரு. ஐயா, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. தெனாலிராமனோட புத்தி வேகமாக வேலை செய்யுது. அவர் சொல்கிறாரு, நானும் உன்னை போல தான் ஒரு கூனனாக இருந்தேன். அப்படியா அப்படின்னு அவர் ஆச்சரியமாக கேட்குறாரு. தெனாலிராமன் சொல்கிறாரு, ஆமாம், ஒரு பெரிய சித்தர் இந்த மந்திர சிகிச்சையை எனக்கு சொன்னார். கழுத்து வர மண்ணில் புதைஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கூன் நேராயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை சொன்னதை கேட்டோடனே கூனன் அப்படியே நம்பிடுறான். ஐயா, எனக்கும் இந்த சிகிச்சை வேணும். என்னையும் எல்லாரும் கூனன் அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறார். தெனாலி சொல்கிறாரு, சரி சரி, முதல்ல என்ன இந்த குழியிலேருந்து வெளியில் எடு, அப்புறம் ஒன்றை நான் இதுக்குள்ளே போட்டு புதைக்கிறேன், உனக்கும் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. கூனன் வேகமாக மண்ணை தோண்டி தெனாலியை வெளியில் எடுத்துடுறாரு. தெனாலி அந்த கூனனை மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிடுறாரு. கூனனோட தலை மட்டும் வெளியில் தெரியுது. தெனாலி சொல்கிறாரு, கண்ணெல்லாம் மூடிட்டு அமைதியாக அந்த குழிக்குள்ளே நின்று கொஞ்சம் நேரத்தில் உன்னோட கூன் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முதுகை காட்டுறார். அவர் நம்புறார். தெனாலியோட முதுகு நேராக இருக்கு இல்லையா, அதை பார்த்து முழுசாக நம்பிடுறாரு. இப்படி சொல்லிட்டு வேக வேகமாக தெனாலிராமன் தப்பிச்சு போயிடுறாரு. அவர் போன கொஞ்ச நேரத்தில் அந்த காவலாளிகள் யானையை கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வந்து பார்த்தா மண்ணுக்குள்ளே இருக்கிறது தெனாலியில் வேறு யாரோ ஒரு மனுஷன். காவலாளி கேட்குறாரு, ஏய் நீ யாருப்பா அப்படின்னு. நான் கூன் சரியாகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு அவர் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு.
சிப்பாய்கள் பயந்து போயிடுறாங்க. ஏன்னா அரசர் சொன்ன கட்டளையை நிறைவேற்றலைன்னா அரசர் இவங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாரு. ஆனால் தெனாலிராமனை காணோம். என்ன செய்கிறதுன்னு அவங்களுக்கு புரியல. இந்த இடைப்பட்ட நேரத்தில் அரண்மனையில் உண்மையான திருடன் பிடிபட்டுக்கிட்டான். அவன் அரண்மனையில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன். பிடிப்பட்டோன்னே பயந்து உண்மையை ஒத்துக்கிறான். இந்த செய்தி அரசர்கிட்ட போய் சேருது. அரசர் இதை கேட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஐயையோ, தெனாலிராமனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அவர் வருத்தப்பட்டுட்டு இருக்க நேரத்திலேயே போய் தெனாலிராமன் அரசருக்கு முன்னாடி நிற்கிறாரு. தெனாலி வந்துட்டியா, உன்னை போய் தெரியாமல் நான் சந்தேகப்பட்டு தண்டனை கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. தெனாலி சிரிச்சுட்டே சொல்கிறாரு, அரசரே, கோபத்தில் எடுக்கும் எந்த முடிவும் நல்ல பலன் தராது. பல நேரத்தில் அது தவறாக தான் போயிடும் அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்டு ராஜாவும் ஆமாம் அப்படின்னு சொல்லி ஆமோதிக்கிறாரு. தெனாலிராமன் தப்பிச்சதை நினச்சி சந்தோஷப்படுறாரு. ராஜா சொல்கிறாரு, உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு ஈடிணையே கிடையாது அப்படின்னு. எல்லாரும் சந்தோஷப்பட்டு கைத்தட்டி தெனாலிராமனை வரவேற்கிறாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன மாரல் கற்றுக்குறோம்? பொறாமை எப்போதும் ஆபத்தை தான் ஏற்படுத்தும். கோபத்தில் முடிவு எடுக்கவே கூடாது. புத்திசாலித்தனமாக யோசித்தா எந்த ஆபத்துலேருந்தும் தப்பிக்கலாம். இந்த 3 மாரலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதை உங்கள் மனசில் ஏற்றிக்கோங்க. எப்பயுமே பிரச்சனை வரும்போது பயப்படாமல் யோசித்து செயல்படுங்க. கதை பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி கதைகள் நிறைய கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.